ஹலோ, பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்க பட்டர் அண்ட் சாக்லேட் 2 to 3 ஹார்ஸ் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அர்ஜென்ட் ஆர்டர் இல்லை சடனாக ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க, ஈவினிங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ண போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் பட்டர்னால் அதை மட்டும் தனியாக எடுத்து கூட நீங்கள் வெளியே வைக்கலாம். ஸோ தட் அது ஈஸியாக கூல் டவுன் ஆயிரும். இது நான் ஃபாலோ பண்ணுறது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை சிஃப்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அதில் இருக்கிற லம்ஸோடு நீங்கள் அப்படியே பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர்லேயும் அதே லம்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆயிரும். ஒரு சில குயிக் டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கிரானுலேட்டட் சுகர், அதாவது பவுடர் பண்ணாமல் இருக்கிற சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும். பவுடர் சுகர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் விஸ்க் கூட, ஒயர் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி சென்டரில் சிங்க் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் அவனை ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ப்ரௌனி கார்னர்ஸ் அண்ட் சைட்ஸ் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் ப்ராப்பராக டின்னை க்ரீஸ் பண்ணாததும் எக்ஸ்ட்ராவாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ப்ரௌனி கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக ஸ்டிக் ஆகும். ப்ரௌனியில் எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எக்கை ஆட் பண்ணதுமே வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். பை.